இந்த பூச்சாண்டிக்கு தான் நம்ம பயப்படக்கூடாது. நீ 356 தூக்கி நீ கலைச்சு விடு. மக்களுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி எனக்கு நிதியை தரல அப்படின்னா நான் என்னுடைய வரி வருவாயை உனக்கு தர முடியாது, என்னுடைய நிதியை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போடும்போது ஆட்சியை கலைச்சா மறுபடி தேர்தல் வரும்ல. அப்ப யார் வெல்லுவா? மக்களுக்காக நிக்கிறவன் எவனோ அவன் தான் வெல்லுவான். அந்த இடத்துலதான் நம்ம சமரசம் செய்யக்கூடாது. அப்படி பாய்ந்துதான் காவிரி நதிநீர் போச்சு, அப்படி பாய்ந்துதான் கச்சத்தீவு போச்சு, அப்படி பாய்ந்துதான் மாநில பட்டியல இருந்து கல்வி இந்திய ஒன்றிய அரசு எடுத்துட்டு போச்சு. இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம். என்ன பண்ணி போயிருவா நீ? ஆட்சியை கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா? சொல்லுங்க, வர முடியாதா? இப்படித்தான் இனத்தை கொல்லும் போது நீங்க இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்துதான் லட்சக்கணக்கா கொண்டு குவிச்சான். போயா அப்படின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான். அவ்வளவு மானம் கட்ட, உணர்வு கட்ட, ஒரு அறிவு கட்ட மக்கள் கிடையாது இவன். தன்மானமுக்கு ஒரு இனம். அப்ப நீ எனக்கு காசு கேட்டா கொடுக்க மாட்ட, பதவி ஆட்சியை கலைச்சு விடுவ. சுத்த ஒத்த ஓட்டு வாங்க முடியாது நீங்க கலைச்சு விட்டீங்கன்னா பிஜேபி. அந்த இடத்துல திமிரா நிக்கணும். கலைச்சு விட்டு பாப்போம்னு சொல்லணும். என்ன மாதிரி கலைச்சிரு பாப்போம்.